உலகத்தில் நான் அடிக்காத சரக்கே கிடையாது, நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது. அதாவது 60 ரூபாயிலிருந்து ஒரு 60,000 ரூபா பாட்டில் வரையும் பார்த்துருக்கேன். அவர் ரோபோ சங்கரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, மது குடிச்சதால தான் இந்த மாதிரி எனக்கு உடம்புல இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துச்சு, இனிமேல் யாரும் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவரே ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதை அவரே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அவருக்கு ஷூட்டிங்கின் போது அவருக்கு நீர் டீஹைட்ரேஷன் இருந்தது, திடீர்னு அவருக்கு பிபி குறைஞ்சது, மூச்சு திணறல் ஏற்பட்டு அவரை அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் செய்தி. அதுக்கு பின்புலத்தில் அவர் குடிப்பழம் குடிக்கிறவர்களுக்கு முதல்ல சிறுநீரகம் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதே உண்மை? முதல்ல பாதிக்கிறது டைரக்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். டைரக்ட் உடனே பாதிக்கப்படுவது கல்லீரல், லிவர் தான். சிறுநீரக பாதிப்பு பின்னால் வரும். இன்னைக்கு கூட ரோபோ சங்கர் அவருடைய குடும்பத்தினுடைய அனுமதியுடன் நம்ம இதை செய்திருக்க வேண்டும். அவர் நல்லெண்ணத்தில் அவர் மூலமாக இந்த செய்தி மக்களுக்கு போய் சேரணும் என்கிறதுக்காக அவர் பெயரை பயன்படுத்துறதுக்கு நம்ம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். 100% உண்மையாக சொல்கிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதணுன்னே நான் ஒரு 2 லைன் தமிழ் எழுதுவேன். உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறது, அதனால் வலி நிவாரண மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம், மாதம் ஒரு முறை கட்டாயம் சோதனைக்கு வரவும். இப்போ அதிகமாக மது பழக்கம் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? மது நாட்டுக்கும் வீடுக்கும் கேடுங்க. இது என்ன காரணம் சொன்னாலும் நான் என்னுடைய ஆட்டோ ஸ்ட்ரைக், பஸ் ஸ்ட்ரைக் மாதிரி கிட்னி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நான் நாளைக்கு யூரின் பாத்ரூம் போகிறப்ப நான் ஒன்றும் வரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? அந்த டயக்னோசிஸ் நான் எழுதும் பொழுது என் நெஞ்சு வலிக்கும். என் சின்ன வயசாக இருக்கானே, கூட ஒய்ஃப் வந்திருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்குது, இவன் எப்படி பிழைக்க போகிறான், எவ்வளோ நாள் இருக்க போகிறான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஜட்ஜு டெத் சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி தான். நான் கிட்னி ஃபெயிலியர், அட்வான்ஸ் கிட்னி ஃபெயிலியர்னு எழுதுனா டெத்து அவங்களுக்கு ஜட்ஜுக்கு எப்படி மன வலி இருக்குமோ அதே போன்ற உணர்வு தான் எனக்கும் வரும். சார் வணக்கம். நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சையில் இருந்திருக்காரு. இருந்து தற்போது அவர் உயிர் இருந்திருக்காரு. அவருக்கு உடலில் நிறைய பாதிப்புகள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. என்ன பாதிப்புகள் சார் அவருக்கு இருந்துச்சு? சுத்தமான நேரத்தில் எல்லோரை போல நானும் அவருடைய ரசிகர். அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் சகல நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வருத்தங்களையும் சோகத்தையும் பகிர்ந்து கொள்வதில் என்னுடைய கடமை. ஒரு தனிப்பட்ட நபர் இல்லை, பல லட்சம் பேரை, பல கோடி பேரை தன்னுடைய நகைச்சுவையால், நடிப்பு திறமையினால் அங்கே மனக்கவலையெல்லாம் மறந்து சிரிக்க செய்தவர். இன்றைய நம்ம எல்லாம் ஒரு துயரத்தில் ஆழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார் என்ற வருத்தமான நிலையில் அவருடைய உடல் பாதிப்பை பற்றி பொதுவெளியில் இருக்கின்ற தகவல்களை ஒரு மருத்துவர் என்ற கடமை உணர்ச்சியுடன், அக்கறையுடன், யாரையும் பயமுறுத்துவதற்காக இல்லை, மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட பொழுது நான் ஒத்துக்கொண்டேன். அதனால் நம்ம எல்லோரும் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கி மரியாதைக்குரிய ரோபோ சங்கர் அவர்கள் இல்லை என்ற சூழ்நிலையில் பொதுவெளியில் இருக்கின்ற தகவல்களை நான் பகிர்வதில் மருத்துவ எத்திக்ஸுக்கு கட்டுப்பட்டு பகிர்வதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். அவருக்கு ஷூட்டிங்கின் போது அவருக்கு நீர் டீஹைட்ரேஷன் இருந்தது, திடீர்னு அவருக்கு பிபி குறைஞ்சது, மூச்சு திணறல் ஏற்பட்டு அவரை அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் செய்தி. அதுக்கு பின்புலத்தில் அவருக்கு மஞ்சள் காமாலை நோயும் இருந்தது என்றதையும் பத்திரிகையில், தொலைக்காட்சியில் நம்ம கேள்விப்பட்டோம். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு பிரபலமான மருத்துவர் என்ற முறையிலும் பிரபலமான மருத்துவமனைகளிலேயும் அரசு மருத்துவமனையிலும் பணியாற்றியிருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய 40 ஆண்டு கால மருத்துவ பணியில் ஏறத்தாழ 12 ஆண்டுகள் நான் அரசு பணியில் இருந்தேன். அதுக்கப்புறம் 30 ஆண்டுகள் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றியிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் 2 அனுபவங்களையும் பார்த்துருக்கேன். பணம் அதிகமானவர்களை, போதுமான பணம் வசதி உள்ளவர்களை ட்ரீட் பண்ண அனுபவம் இருக்கிறது, விஐபிஸை ட்ரீட் பண்ண அனுபவம் இருக்கிறது, விஓபிஸ் வெரி ஆர்டினரி பர்சன், சாதாரண மக்களை பார்த்த அனுபவம் அரசு மருத்துவமனைகளை பெற்றிருக்கின்றேன். அதில் அந்த மனையில் நாங்கள் ஒவ்வொரு நோயாளியும் ஒவ்வொரு மனசாட்சி உள்ள மருத்துவரும் அவரை காப்பாற்றுறதுக்கு இறுதி வரை முயற்சிப்பார்கள். யாரும் அலட்சியமாக யாரும் விட்டுற மாட்டாங்க. சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளித்தாலும் பல நேரங்களில் காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கு காரணம் அவர்களுக்கு இருக்கின்ற இணை நோய்கள். இன்றைக்கி நம்ம எல்லோரும் மறந்துட்டது ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று அரசாங்கம் சொன்னதை விட்டு போட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு சர்க்கரை நோயாளியை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சர்க்கரை நோயினுடைய
தாக்கம் ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. அது வந்து அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹை பிளட் ப்ரெஷர் நமக்கு வருது. எல்லாருக்குமே பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். மன அலைச்சல் இதெல்லாம் இல்லாதவங்க யாரும் இல்லை. எல்லாருமே காலையில் கிளம்புனோம்னா ஆஃபீஸுக்கு சீக்கிரம் கிளம்பணுமேனு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம ஒய்ஃபுக்கு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கணுமேனு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, வழியில் டிராஃபிக் இல்லாமல் போய் சேரணுமேங்க நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 24 மணி நேரம் எல்லா துறையிலையும் இருக்குது. அதை வந்து அதிகமாக பாதிக்கிறதா அளவுக்கு நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும். நம்ம டயருக்கு காற்று ஃபில்லப் பண்ண மாதிரி அப்போ திறந்து விட்டால் காற்று போகிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டீஸ்ட்ரெஸ் பண்ணுறது வந்து நமக்கு எல்லோரும் பழகிக்கணும். அதற்கு நமக்கு என்ன பிடிக்குமோ, மியூசிக் பிடிக்கும்னா மியூசிக் பார்க்கலாம், கேட்கலாம். படங்கள் பிடிக்கும்னா நகைச்சுவை காட்சியை பார்க்கலாம். அப்படி பலருடைய ஸ்ட்ரெஸ்ஸை, அந்த மன உளைச்சலை நீக்கிய திரு ரோபோ சங்கர் அவர்கள் இல்லை என்ற நேரத்தில் வந்து நம்ம அதை ஒரு செய்தியாக சொல்லலாம். எல்லோரும் நம்ம வந்து எல்லா உறுப்புகளுமே நமக்கு முக்கியம். உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளும் உண்டு, எல்லாமே முக்கியம். நான் ஒன்று தான் முக்கியம் நான் சொல்ல. மூளை முக்கியம், இதயம் முக்கியம், கல்லீரல் முக்கியம், கணையம் முக்கியம், சிறுநீரகம் முக்கியம், எல்லா உறுப்புகளுமே முக்கியம். உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கு முதல் காரணம் ஸ்ட்ரெஸ் தான் சொல்லலாமா? முக்கியமாக வந்து இன்றைக்கி கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம். அதாவது ஏன் இந்த கொரோனா காலத்தில் கூட கொரோனாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம். அதே போல் நம்ம அந்த ஒரு ட்ராபிக்கல் டிசீசஸ் நம்ம ஊரில்னா வந்து டிபியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம், லெப்ரஸியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம், டயரியா, டிசென்ட்ரி ஓரளவுக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டோம். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எனப்படும் இந்த என்சிடியை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு வந்து மிக மிக முக்கியம் வந்து நம்ம சிறு வயதில் வரும் உடல் பருமன், அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு, போதுமான வாக்கிங், டயட் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கூட ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் ஒரு செய்தியாக போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து லேட் நைட் சப்பர்னால் வந்து இரவு உணவு, இரவு நேரம் நள்ளிரவில் மாலை இரவு நேரங்கள் நடக்கின்ற விருந்துகள் அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சர் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து அதனுடன் சேர்ந்து நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுது நான் விளையாட்டாக சொல்கிறது உண்டு, நமக்கு வந்து நாக்கு தான் எதிரி. பேசுகிறதுலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் சாப்பாட்டு ஆசை, சாப்பாட்டை குறிப்பாக நம்ம அதை குடிக்கணும் இதை குடிக்கணும், இனிப்பை சாப்பிட்ணும், உப்பை சாப்பிட்ணும், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டெம்டேஷன் வர்றது தான் ரொம்ப முக்கியமான காரணம். அதை வர்ற நேரத்தில் அதை வந்து நம்ம உணவு கட்டுப்பாடு செல்ஃப் தான். நமக்கு மைண்டை கட்டுப்படுத்தணும், உணவை கட்டுப்படுத்தணும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் சொன்னோன்னே நான் சொல்கிற ஒரே பதில் வந்து என் பேஷண்ட் சொல்கிறது நேரம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறது தான். நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் உதாரணமாக சொல்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி, மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய சுகாதார அமைச்சர் திரு மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து அவங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நம்ம சுப்பிரமணியம் அவங்க மரியாதைக்குரிய சுகாதார அமைச்சர் வந்து இன்றைக்கி கூட மராத்தான் ஓடுறார். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வாக்கிங் போகிறார், யோகா பண்ணுறார் பிரைம் மினிஸ்டர். அப்பா பிரைம் மினிஸ்டரோட, சீஃப் மினிஸ்டரோட, ஹெல்த் மினிஸ்டரோட நம்ம எல்லோரும் பிஸியாக. அவங்களாம் நேரம் ஒதுக்கி செய்யும் பொழுது நாம் ஏன் செய்யக்கூடாது? நம்ம உடம்பு கேட்குமா, உனக்காக நான் 24 மணி நேரம் வேலை செய்கிறேன், எனக்காக 1 மணி நேரம் ஒதுக்க மாட்டேயா அப்படின்னு கெஞ்சுமா மனசில். அதாவது வந்து காலையில் 1/2 மணி நேரம் வாக்கிங், ஈவினிங் 1/2 மணி நேரம் வாக்கிங், முடியாதவங்க நைட்லேயாவது 1 மணி நேரம் வாக்கிங். உடற்பயிற்சியை செய்வதற்கும் மனப்பயிற்சியை பக்குவமாக வைத்துக்கொள்வதற்கும் மனதை இலகுவாக வைத்துக்கொள்வதற்கும் சிரித்து வாழ வேண்டும். அப்படி பாடினார் சந்திரபாபு பாடின மாதிரி, சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழாதே. நம்ம சிரிப்பு, லாஃப்டர் என்பது இயற்கையாக நமக்கு கொடுத்துட்ட பெரிய ரிலீஃப். சிறுநீரக பிரச்சனை அப்படின்றது எதனால் சார் வருது? இப்போ அதுதான் இப்போ அவருக்கு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அந்த ப்ராப்ளம் வரும்? சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை ரெண்டும் வந்து நான் விளையாட்டை சொல்கிறது உண்டு. கல்லீரல் பிரச்சனை, நீ முன்னால் போ நான் பின்னால் வா அப்படி வர்றாங்கிற மாதிரி முதல்ல கல்லீரல் ஆரம்பிக்கிற பிரச்சனை சிறுநீரகங்களுக்கு வரும். கல்லீரலும் சிறுநீரகங்களும் கணவன் மனைவி போல், ஹஸ்பண்டுக்கு வந்தால் ஒய்ஃபுக்கு வந்தால் ஹஸ்பண்டுக்கு வர கஷ்டங்கள் போல் இந்த கல்லீரலை பொறுத்தவரை ஒரே ஒரு கல்லீரல் தான் இருக்கும். சிறுநீரகங்களை பொறுத்தவரை 2 சிறுநீரகங்கள். நான் நகைச்சுவையாக சொல்கிறது 2 பொண்டாட்டி மாதிரி. இது ஒரு கல்லீரலுக்கு 2 பெண்கள், 2 பெண் அந்த பணியை போல் இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று வர்றதை பாதிக்கும். குறிப்பாக வந்து கல்லீரல் நோய்கள் வந்து கல்லீரலை மட்டும் பாதிப்பதில்லை. கல்லீரலை ஆரம்ப காலத்தில் பாதிக்கிற பெரும்பாலான கல்லீரல் நோய்களுடைய விளைவுகள்
சிறுநீரகங்களையும் பாதிக்கும். குறிப்பாக சர்க்கரை நோய், கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்கிறது, மதுப்பழக்கம், இதெல்லாம் வந்து சிறுநீரகங்களை பாதிப்பதை போல, கல்லீரலை பாதிப்பதை போல சிறுநீரகங்களையும் பாதிப்பும் அப்படிங்கிறது தான் வந்து அதை நாங்கள் ஆங்கிலத்தில் வந்து ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம் என்று சொல்லுவோம். அதாவது நானும் நீங்களும் பேசிக்கிற போல் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்குவோம். இன்றைக்கி ஏன் வந்து இவர் இவ்வளோ தண்ணி போடுறாரு, இவ்வளோ தண்ணி போட்டால் நான் என்ன ஆகிறது, நான் படுத்துட்டால் என்ன பண்ணுவார், நான் சிறுநீரகம் சொல்லுமா, நாளை காலையில் யூரின் போகிறப்போ நான் போயிட்டு காலையில் யூரினே வரலைன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஆட்டோ ஸ்ட்ரைக், பஸ் ஸ்ட்ரைக் மாதிரி கிட்னி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நான் நாளைக்கு யூரின் பாத்ரூம் போகிறப்ப நான் ஒன்றும் வரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பேசிக்கும்னு நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு. அதனால் உறுப்புகள் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையவை. அதனால் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் ரிஸ்க் வந்து ஹை பிபி, சுகர், கொழுப்புச்சத்து, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், இதை தவிர தேவையற்ற மருந்துகள் என்பது கொடிய விஷம். என்னை பொறுத்தவரை சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துகளே இல்லை. எந்த மருத்துவ முறை என்று நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. எல்லா மருந்துகளிலுமே வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாப்பிட்டா அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது. மெயின் எஃபெக்ட் முக்கியங்கிறதுக்காக சாப்பிட்றோம். குறிப்பாக பெயர் தெரியாத மருந்துகள், தனக்குத்தானே சுய வைத்தியம் பார்த்துக்கிறது, பெயின் கில்லர்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து பாதிப்புக்கான காரணம் இருக்கும். இப்போ வந்து அவர் ரோபோ சங்கரே பல பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காரு, மது குடித்ததால தான் இந்த மாதிரி எனக்கு உடம்புல இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துச்சு, இனிமேல் யாரும் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவரே ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ மது குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் சார் வரும்? இதை அவரே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஏன்னா நாங்கள் சொல்வது வந்து சஃபரர் நோஸ் த டிசீஸ். என்னுடைய மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது நான் எல்லாருக்கும் சொல்கிறது, பல பிரச்சனைகள் வருது மருத்துவமனைகளில், பத்திரிகைகளில் நம்ம படிக்கிறோம். டாக்டர் நர்ஸ் ப்ராப்ளம், டாக்டர் பேஷண்ட் ப்ராப்ளம், இதெல்லாம் வர்றது. நான் எப்போவுமே என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொல்லுது வந்து, நீ வந்து ஒரு டாக்டர் இல்லாமல் நோயாளியாக வந்தால் அந்த சீட்டில் உட்காந்து உனக்கு வந்தால் நீ என்னென்ன ஃபீல் பண்ணி நீ யோசிச்சுப்பார். வந்தோடனே ஒன்று வந்து புன்சிரிப்பட்டுன்னு ஒருத்தர் வரவேற்கணும், நீ உன்னை காக்க வைக்காமல் உன்னை பார்க்கணும், உன்னை வந்து அவமரியாதையாக பேசக்கூடாது, மரியாதை கொடுத்து பேசணும், உடனே உனக்கு வேணுங்கிற விளக்கத்தை சொல்லணும், கொடுக்குற மருந்தை வந்து எளிதாக கிடைக்கிற இடத்துல எழுதி கொடுத்து வாங்கணும், விலை குறைவான மருந்துகளை கொடுக்கணும், டெஸ்ட்டுகளை வந்து நமக்கு சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும். இவ்வளோ எதிர்பார்ப்புடன் வருகின்ற நோயாளியை போல் நீ உணர்ந்து கொண்டு அவங்களுக்கு நேரத்தை செலவிடு. பெரும்பான்மையான நோயாளிகளுக்கு நம்ம வந்து பேஷண்ட்ஸுக்கு நம்ம நேரம் செலவிடுவது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு புரிகின்ற வார்த்தைகளை வந்து சொல்ல வேண்டியது முக்கியம். அதனால் நான் வந்து ஒரு முறை இது நான் வந்து 100% உண்மையாக சொல்லுகிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதணுன்னே நான் ஒரு 2 லைன் தமிழ் எழுதுவேன். உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறது, அதனால் வலி நிவாரண மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம், மாதம் ஒரு முறை கட்டாயம் சோதனைக்கு வரவும் அப்படின்னு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் முதல்ல கையால் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் ரப்பர் ஸ்டாம்ப் போட்டேன். மரியாதைக்குரிய முன்னாள் தலைமைச் செயலாளர், அவருடைய பெயரை பயன்படுத்துவது தவறில்லைன்னு நினைக்கிறேன், மரியாதைக்குரிய இறையன்பு அவர்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே தொலைபேசி தொடர்பு கொண்டு, டாக்டர் நீங்கள் தமிழில் எழுதி விளக்கமாக ஒரு கையெழுத்து உங்கள் கையால் எழுதி அனுப்பியிருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி பலர் எழுத ஆரம்பிச்சிருக்கலாம். அது வந்து நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதினேன். அதை வந்து இறையன்பு அவர்கள் பாராட்டினார்கள் என்பது எனக்கு சொல்வதில் ரொம்ப பெருமை. அதனால் பல விஷயங்களை வந்து நான் வந்து நோயாளிகளுக்கு எஜுகேட் பண்ணுறது, சொசைட்டிக்கு எஜுகேட் பண்ணுறது, இன்றைக்கி கூட ரோபோ சங்கர் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அனுமதியுடன் நாம் இதை செய்திருக்க வேண்டும். அவர் நல்லெண்ணத்தில் அவர் மூலமாக இந்த செய்தி மக்களுக்கு போய் சேரணும் என்கிறதுக்காக அவர் பெயரை பயன்படுத்துறதுக்கு நம்ம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். ஆனால் வந்து அவர் வாயாலே அதை சொல்லியிருக்கார் என்று சொல்வது எல்லோருக்கும் செய்த அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து அன்றைக்கி அந்த வார்னிங் கொடுத்துருக்கார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இதே போல் நிறைய பேர் வந்து மது பழக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான இந்த மாதிரி இது இப்போ அதிகமாக மது பழக்கம் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னு கேட்குறேன். மது நாட்டுக்கும் வீடுக்கும் கேடுங்க. இது என்ன காரணம் சொன்னாலும் நான் வந்து என்னுடைய மருத்துவம் படித்தவர், அதுவும் வந்து குறிப்பாக நான் குமரியானந்தன் மருமகன், அவர் வந்து கடைசி நிமிஷத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் மாநாட்டை நடத்துகிறப்ப கூட உடல்நலம் சரியில்லாத நேரத்தில் கூட ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பினார். மது விலக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் தம்பி திருமா அப்படின்னு எழுதி ஒரு கவரில் போட்டு கொடுத்து அனுப்பினார் அண்ணனுக்கு, என்னோட மாநாட்டுக்கு. அதில் வந்து நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, பல இளம் விதவைகள் வந்து போன வாரம் ஒரு சின்ன வயசு ஒரு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. ஒரு ஃபேமிலி எதிரில் உட்காந்துட்டு, அவர் பெங்களூரில் இருக்கார், இந்த அம்மா இருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்குது. நான் சொன்னேன், இந்த மாதிரி குடிப்பழக்கத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே சொன்னார், டாக்டர் நான் அதை தான் டாக்டர் சொல்கிறேன்,
என்னை கேட்க மாட்டேங்கிற டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். அம்மா நீ சொல்லியா கேட்க மாட்டேங்கிற, நீ தான், நான் ஒரு தடவை சொன்னால் நீங்கள் போய் நீ வீட்டில் 100 தடவை சொல்லணும், நான் ஒரு தடவை சொன்னாலே என்னை அடிக்க வர்றாரு டாக்டர், 100 தடவை சொன்னால் அடிப்பார். இதை தான் டாக்டர் சொல்கிறேன், 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கேன் டாக்டர், ஆண்டவன் புண்ணியத்தில் நான் வந்து மாதத்துக்கு அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுங்க, வேலை ஸ்ட்ரெஸ் அதனால் குடிக்கிறேன்னு சொல்கிறாரு, வேலையை விட்டுட்டு வந்துடுங்க, நான் மாதத்துக்கு 2 கோடி ரூபா சம்பாதிக்கிற அளவு கூட எனக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, எனக்கு வந்து டேர்ன் ஓவர் பண்ண முடியும், என் கூட இருங்க, என் கண் பார்வையில் நான் கண்காணிச்சுக்கிறேன், என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே போய் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் டாக்டர்னு சொல்கிறோம். இந்த முறையில் இந்த போன்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்குது. அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு சமூக விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு போய் அதனால் வர வருமானம் அதை வந்து அன்றைக்கி அவங்க சொல்லுவது என்னுடைய மரியாதைக்குரிய குமரியானந்தன் அவர் அடிக்கடி சொல்லுவாங்க, அது தொழுநோயாளின் கையிலிருந்து வருகின்ற வருமானம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சொல்லுவார். அது வந்து மது ஒழிப்புக்கு தீவிரமாக இருந்தவர் குமரியானந்தன் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து இது ஒரு 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 கஷ்டமான முடிவுகள் என்றிருந்தாலும் நாட்டு நலன் கருதி, வீட்டு நலன் கருதி, இளம் பெண்களின் குடும்ப வாழ்க்கையை நினைத்து இதை வந்து ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். இது மூலயமாவது நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க, ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக கேட்குறேன். அதாவது குடிப்பழம் குடிக்கிறவர்களுக்கு முதல்ல வந்து சிறுநீரகம் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதே உண்மையாக? முதல்ல பாதிக்கிறது டைரக்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். டைரக்ட் உடனே பாதிக்கப்படுவது கல்லீரல், லிவர் தான். சிறுநீரக பாதிப்பு பின்னால் வரும். லிவருக்கு முதல் எதிரி மது, ஆல்கஹால் தான். சிறுநீரகங்களுக்கு மறைமுக எதிரி. குடிக்கிறவங்களுக்கு உடனடி பாதிப்பு லிவர் வந்து ஜாண்டிஸ் வந்து அதிகமாகி ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை நோய் அதிகமான பிற்பாடு அதனுடைய எஃபெக்ட் வந்து சிறுநீரகங்களை பாதிக்கும். இதுதான் வந்து ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது கல்லீரல் சிறுநீரக பாதிப்பு இணை நோய் என்று சொல்லுவோம். அது வந்து நேரடியாக பாதிப்புங்கிறப்போ சில நேரங்களில் குடிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு யூரின் போகிறப்போ மட்டன் பீஸ் மாதிரி வந்து விழும். அது பேப்புலரி நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சிறுநீரகத்தினுடைய ஒரு பகுதியே வந்து டிஷ்யூஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகி யூரினில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறப்போ சின்ன சின்ன மட்டன் பீஸ் மாதிரி வந்து விழும். அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உடனடி பாதிப்பு லிவர், நீண்ட நாள் பாதிப்பு சிறுநீரகங்களுக்கு வரும். இப்போ வந்து ரத்த வாந்தி எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குந்தால் அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் இருக்கா? ஏன் ரத்த வாந்தி எடுக்கிறதுக்கான ஒரு ரத்த வாந்தி எடுக்கிறதுக்கு காரணம் வயிற்றில் புண்ணாகிறது தான். உடனே குடித்தோடனே வந்து நான் அந்த உணர்வுகளை வந்து குடித்தவங்ககிட்ட தான் கேட்குவோம். நான் இது வரைக்கும் குடித்ததில்லை, சத்தியமாக சொல்லலாம். அந்த பாதிப்புகளை உடனடியாக சென்றடைகிறது நேரடியாக வயிற்றில் புண்ணு வரும். அதிகமாக குடித்தா கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். அல்சர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் காஃபி டீயை தவிர்த்து குடிப்பழக்கம் வந்து அல்சர் வரும். அல்சர் இருந்தவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கும் பொழுது ஜாண்டிஸ் வந்ததுன்னும் அந்த கிளாட்டிங் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகிறதுனால இது வந்து ஹெமட்டமைசிஸ் என்று சொல்லுவோம், ரத்த வாந்தி வரும். இப்போ வந்து ஒருவேளை இந்த மாதிரி அதிகமாக குடிப்பழக்கம் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கும்ல, உங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்குது உடம்புல அப்படின்னா அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இண்டிகேஷனுக்கே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து நமக்கு கரண்ட்டு போகுதுன்னா சொல்லிட்டா வருது, அந்த மாதிரி தான் நமக்கு அது வந்து இண்டிகேஷன் வந்து வர்ற நேரத்தில் பெரும்பாலும் லேட் ஆகிடுது. அதை தான் நான் வந்து தவறாக சொல்கிறதுனா, நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ வந்து நான் என்னை பார்க்க வர பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து மனசு ரொம்ப கவலையாக இருக்கும். நான் ஒரு முறையும் நான் வந்து என் ஸ்டேஜ் இஎஸ்ஆர்ன்னு நான் சொல்லுவேன், என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர்னு எழுதிட்டான். இவன் வந்து 5வது நிலை சிறுநீரக செயலிழப்பு, நிரந்தர பாதிப்பு, இவன் வாழ்நாள் பூரா இருக்கணும் அப்படின்னா வாழ்நாள் பூரா டயாலிசிஸ் பண்ணணும், இல்லைன்னா கிட்னி மாற்றணும். அந்த டயக்னோசிஸ் நான் எழுதும் பொழுது என் நெஞ்சு வலிக்கும். என் சின்ன வயசாக இருக்கானே, கூட ஒய்ஃப் வந்திருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்குது, இவன் எப்படி பிழைக்க போகிறான், எவ்வளோ நாள் இருக்க போகிறான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஜட்ஜு வந்து டெத் சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி தான். நான் கிட்னி ஃபெயிலியர், அட்வான்ஸ் கிட்னி ஃபெயிலியர்னு எழுதுனா டெத்து அவங்களுக்கு ஜட்ஜுக்கு எப்படி மனவலி இருக்குமோ அதே போன்ற உணர்வு தான் எனக்கும் வரும். இந்த உணர்வுகளை நாங்கள் வந்து 30-40 ஆண்டுகளாக பார்த்துட்டோம், எத்தனை லட்சம் பேரை பார்த்துருப்போம். அதனால் அந்த உணர்வுகளை வரும் பொழுதும் நாங்கள் உணர்வதை போல் அந்த குடும்பம் உணர வேண்டும், இண்டிவிஜுவல்ஸ் உணர வேணும். இப்போ வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இப்போ ரோபோசங்கர் கூட ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார், அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வந்தார், திரும்பவும் தான் இந்த மாதிரி திரும்பவும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கிற பல நோய்கள் வந்து நம்ம ஏன் சொல்கிறோம்னா, ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா நம்ம நிறுத்தலாம், ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டால் வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும், க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம். ட்ரீட்மெண்ட்டில் வந்து சில வியாதிகளை முழுமையாக குணப்படுத்தலாம், சில நோய்களை கட்டுப்படுத்தலாம்,
சில வியாதிகளை ஒன்றும் செய்ய முடியாது. அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே வந்து மருத்துவமனைக்கு வந்தால் நிச்சயமாக அவங்கள காப்பாற்றிட முடியும், முழுமையாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக லிவர் வந்து நிறைய காம்பன்சேட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி உள்ளது. ஆரம்ப நிலையிலே வந்து ஃபேட்டி லிவர்னு ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர்னு ஆரம்பிக்கிறப்ப இப்போல்லாம் வந்து ஃபைப்ரோ ஸ்கேன் வந்துடுது. அந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி குடிப்பழக்கத்தை விட்டோம்னா லிவர் வந்து ரெக்கவர் ஆகி வந்துடும். இது வந்து ஒரு தோட்டத்தில் இது வந்து எல்லாம் ஒரு குடோனில் எல்லாம் தீப்பறிஞ்சு எரிஞ்சு பிற்பாடு போய் பார்த்தோம்னா அங்கே வந்து சாம்பல் தான் கிடைக்கும் இல்லையா. எங்கேயோ ஒரு ஸ்டாக் வர இடத்துலேயே போய் உடனே நம்ம மெயினாக ஆஃப் பண்ணிட்டோம்னா குடோனை காப்பாற்றிடலாம். அந்த மாதிரி தான் இது. ஆரம்ப காலத்திலே நம்ம வந்து நிறுத்திட்டோம்னா நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையான கேள்விகளுக்கு பதில் நான் வந்து இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்ததை வந்து மக்களுக்கு செய்தி சொல்லுகின்ற வாய்ப்பாகவும் அவர் குடும்பத்துக்கு நான் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிற வாய்ப்பாக தான் எடுத்துக்கிறேன். அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் பெயரை பயன்படுத்துறதுக்கு முதல்ல அவங்க குடும்பத்திட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும். ஆனால் பத்திரிகையில் வந்துருக்கு செய்தி, தொலைக்காட்சியில் வந்த செய்தி, அதனால் பயன்படுத்துகிறோம். இதை வந்து எல்லோருமே வந்து திருப்பி நான் சொல்கிறது, குறிப்பாக திரைப்படம் சார்ந்த பிரபலங்கள் தங்கள் துறை சார்ந்த கடைநிலை ஊழியருக்கு கூட இந்த பாதிப்பை உணர்த்தி அவர்களுக்கு ஒரு உலகத்தரத்திலான மருத்துவ சிகிச்சை செய்கின்ற முயற்சியை நடிகர் சங்க கட்டடத்துக்குள்ளேயே பக்கத்திலேயே கட்டினா நல்லா இருக்குங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நடிகர் சங்க தலைவர்கள் எல்லாம் எடுத்து செய்வாங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நன்றி சார்.